நண்பர்களே, இன்று மாலை 6 மணி முதல் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்துக்கும் இடையே கரையை கடந்து வருகிறது. அதன் முழுவதுமாக சென்னையிலே நாட்டின் வேகமும் மழையின் அலையும் குறைந்திருக்கிறது. சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நாகைப்பட்டு கடற்கரை மாவட்டத்தில் மழை இருக்கிறது. சென்னையிலே குறைந்த மழை இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் 143 4904 கண்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் 56 சமையல் குழந்தைகள் 3,230,000 உணவுப் பொருட்கள் அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் 7 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் மின்சாரம் தாக்கி சென்னையில் 3 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்குரிய நிவாரணத் தொகையை மாநில வழங்கியிருக்கிறார்கள். மொத்தம் 21 சப்ளை நம்ம சென்னையில் இருக்குது. அதில் 7 சப்ளைகள் சூழப்பட்டிருக்கிறது. அந்த 7 சப்ளைகளும் இன்று இரவே அதை அங்கே இருக்கிற தண்ணீரை வெளியேற்றி காலையிலே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சி மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. கண்ட்ரோல் ரூமில் புகார்கள் மொத்தம் நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கு மொத்தம் புகார்கள் 2648 புகார்கள் வந்தது. அந்த புகார்கள் தீர்வு காணப்பட்டது 2624 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மொத்தம் சென்னையிலே பயன்படுத்தப்படும் மோட்டார் பம்புகளின் எண்ணிக்கை 2904 மோட்டார் பம்புகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் 18 பொருட்கள் எல்லா பகுதிக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு குழுக்கு 30 பேர் வீதம் எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் 18,000 பேர் களப்பணியிலே இருக்கிறார்கள். இந்த மழையினுடைய தாக்கத்தை அரசாங்கம் சாமர்த்தியமாக முன்னெச்சரிக்கையாக நம்முடைய முதலமைச்சருடைய ஆணைக்கிழங்க அந்த பணியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சென்னையில் மட்டுமல்ல சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் என்ன நடக்கிறதையும் கவனித்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சம்பந்தப்பட்ட அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகியோரும் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் பண்ண முடியாது. அவங்க மனைவியில் 50 போன உயர்வு சொல்லிக்கிறார். இயற்கையை யாரும் கணிக்க முடியாது. இன்னைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாயங்காலம் புயல் கரையை தொட்ட பிறகுதான் நம்ம ஒரு சமம் சொல்லணும். கரையை தொட்டு அந்த அடிப்படையில் நாம் அந்த சிஸ்டத்தில் பார்க்கும்போது அது வந்துட்டு 3 மாதம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அது கரையை கடந்துடும். கரையை கடந்தபோது சென்னை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யும். அந்த மழையினுடைய அளவு காலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டிருக்கோம். அந்த விவரங்களை காலையில் ஒரு சந்திக்க நேரத்தில் நான் சொல்கிறேன். இந்த புயல் கரையை கிடக்கிற இடமான இந்த மகாபலிபுரம் பாண்டிச்சேரியில் வந்து சேதாரம் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த கடலோர மாவட்டங்களில் சேதாரம் அதிகமாக இருக்கும் கணிச்சிருக்கிறதா சொல்லுவீங்க. இப்போ சேதாரங்கள்லாம் எப்படி இருக்கு சார்? பாதிப்பு